வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இனிமே யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாது. நடிகை அம்பியாவிடம் கதறி அழுத ரிதன்யாவுடைய தாய். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் ரிதன்யா என்பவங்க வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ரிதன்யாவிற்கும் கவினுக்கும் ஏப்ரல் மாதம் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்த பின்பு அவினாசி அடுத்த பாலங்கரையில் உள்ள கவின்குமார் ரிதன்யா தம்பதி வாழ்ந்து வந்த நிலையில் சேயூர் அருகே முண்டிப்பாளையம் செல்லும் வழியில் சாலையோரம் காருக்குள்ள ரிதன்யா விஷம் அருந்தி ஜூன் 28ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. ரிதன்யா உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கியது. நடிகை அம்பிகா ரிதன்யா வீட்டிற்கு சென்று அவருடைய பெற்றோரை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது பேசிய அவங்க ரிதன்யாவின் தற்கொலை செய்தியை கேட்டு நாளிலிருந்து எனக்கு தூக்கமே வரல. என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு ஏதாவது நிகழ்ந்திருந்தா எப்படி என் மனநிலை இருக்குமோ அதே போல் என்னுடைய மனநலம் இருக்கிறது. ஒரு கொடூரமான மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு இதுவரையில் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கலை என்பதுதான் வேதனை அளிக்கிறது. மற்ற நாடுகளில் செய்வது போல இங்கும் கடுமையான தண்டனை கொடுத்தால்தான் அடுத்து இது போன்ற மரணங்கள் நிகழாமல் இருக்கும் என்று ரிதன்யாவுக்கு போராடுவதற்கு அப்பா அம்மா தம்பி இருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ ஏழை பெண்கள் இதை வெளியில் சொன்னாமல் என்ன ஆகும் என்ற பயத்தில் இருக்கிறாங்க. தயவு செய்து தவறு செய்வதற்கு இனியும் தாமதப்படுத்தாமல் தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று ஒரு நாயை காப்பாற்றுவது கூட ஆட்கள் இருக்கிறாங்க. இதற்காக போராடுவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்களா? ஆனால் ரிதன்யா என்ற பெண் மன உளைச்சல் ஆளாகி தற்கொலை செய்து கொண்டால் அதற்கு நியாயம் கிடைப்பதால் ஒருவர் கூட போராடலை. அதற்கு நியாயம் வாங்கி தருவதற்கு ஒருவர் கூட இல்லை. அதற்கு மாறாக அந்த பெண்ணை அப்படி செய்திருக்கலாமா இப்படி செய்திருக்கலாமா என்று பேசாமல், பெண் அப்படி செய்திருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் என்று பேசாமல், இனியும் இது போல மரணம் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். சிலரின் கண்ணீரை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு என்று சில பேர் இருக்கிறாங்க என்று நடிகை அம்பிகா ஆதங்கத்துடன் பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாமே இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. ரிதன்யாவுடைய தாயாருக்கும் தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய நடிகைகள் எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரி மரணம் இனி தொடர்ந்து எந்த பெண்ணுக்குமே நடக்கக்கூடாது என்று அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. இப்போது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பேர் நடிகை அம்பியாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.